ஒரு கைனகாலஜிஸ்ட்ட பார்க்க போகும்போது, எந்த மாரியான ட்ரெஸ்லாம் நம்ம வியர் பண்ணலாம்? எந்த மாரியான ட்ரெஸ்லாம் நம்ம வியர் பண்ணக்கூடாது? அப்படின்றத நான் சொல்றேன். இந்த மாரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன்ஸ நீங்க அவாய்ட் பண்ணலாம். அண்ட் டைம் கன்சியூம் ஆகறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைட்டான ஜீன் பேண்ட்ஸ் மாரியோ, இல்ல லெகின் பேண்ட்ஸ் மாரியோ வியர் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம சல்வார்ஸ்க்கு வந்து இந்த டைட்ஸ் மாரி போடுவோம் இல்லையா? அந்த மாரியான கொஞ்சம் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். தென் சாரீஸ் வந்து நீங்க வியர் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் தென் சல்வாருக்கு நம்ம லூஸ் பேண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி பேண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். தென் வந்து நம்ம ட்ரெஸ் மாரி யூஸ் பண்ணலாம். லைக் லாங் ட்ரெஸ்ஸோ, இல்ல ஷார்ட் ட்ரெஸ்ஸோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல உட்காந்து நம்ம எக்ஸாமைன் பண்றதுக்கு டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் உங்களுக்குமே வந்து எக்ஸாமினேஷன்ஸ்லாம் முடிஞ்சுட்டு அகைன் ட்ரெஸ் அப் பண்றதுக்கு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளா டைம் கன்சியூம் ஆகுறதும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இத ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு கைனகாலஜிஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, எப்பவுமே கையில ஒரு சானிட்டரி பேட் வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். லைக் பேப் ஸ்மியர்ஸோ இல்ல வேற சில எக்ஸாமினேஷன்ஸ்லாம் பண்ணும்போது, நமக்கு ப்ளீட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ அன்கம்ஃபர்டபுளான அண்ட் அன்ஈஸியான ஒரு சிச்சுவேஷன்ஸ அவாய்ட் பண்றதுக்கு கையில எப்பவுமே ஒரு சானிட்டரி பேட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கைனகாலஜிஸ்ட்ட பார்க்க போறீங்கன்னா, இந்த சின்ன சின்ன டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.